Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th Maths Chapter 7 Matrices and Determinants. Matrices ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டிட்டர்மினன்ட்ஸை படிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். வாட் இஸ் a matrix? A matrix is a rectangular array or arrangement of entries or elements displayed in rows and columns put within a square bracket. ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கும். இதுதான் ஸ்கொயர் ப்ராக்கெட். இதுக்குள்ளே இருக்கும். இதில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் 1 2 5 7 3 4 2 8 5 6 7 9 இப்படி ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். இப்படி ஹாரிசாண்டலாக இருக்கிறதெல்லாம் ரோஸ், வெர்டிக்கலாக இருக்கிறதெல்லாம் காலம்ஸ். எத்தனை ரோஸ் இருக்குது? இதில் 3 ரோஸ் இருக்குது. காலம்ஸ் 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது. அப்போ இதை 3/4 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 3 ரோஸ் 4 காலம்ஸ், அதனால் 3/4 மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். இது பேர் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸை மென்ஷன் பண்ணுறது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஆர்டர். இப்போ m/n இதை இப்படி படிக்கிறது m/nன்னு படிக்கணும். m இன்ட்டு n, m கிராஸ் nலாம் படிக்கக்கூடாது. m/nன்னு படிக்கணும். m/nனா m ரோஸ் n காலம்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் நோன் ஆஸ் அ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இப்போ if a matrix A has m rows and n columns, then it is written as A equal to Aij m/n 1 less than or equal to I less than or equal to m 1 less than or equal to j less than or equal to n. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னால் ஏங்கிறது மேட்ரிக்ஸோட நேம், ரெக்டாங்குலர் அரே, இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போடணும், Aij, இதோட ஆர்டர் m/n. ஐங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும்னா 1 less than or equal to I less than or equal to m. இந்த ஜேங்கிறது 1 less than or equal to j less than or equal to n. அதாவது I வந்து 1லேருந்து m வரைக்கும் வேரி ஆகும், j வந்து 1லேருந்து n வரைக்கும் வேரி ஆகும். அப்போ இதில் எலமெண்ட்ஸ் எப்படி வரும்னா A equal to A11 A12 A13 எக்ஸட்ரா. A1 காலம் என்னது எதில் முடியுது? n முடியுது காலம். A1n அப்படின்னு முடியும். அதுக்கப்புறம் செகண்ட் ரோ A21 A22 A23 எக்ஸட்ரா A2n. இதே மாதிரி வந்து லாஸ்ட் ரோ லாஸ்ட் ரோ எதில் முடியும்? m முடியும். ஸோ AM1 AM2 AM3 எக்ஸட்ரா AMn இப்படி தான் இந்த மேட்ரிக்ஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் பேர் என்ட்ரிஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். என்ட்ரிஸ் ஆர் எலமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அது உள்ளே இருக்கிறதுக்கெல்லாம் பேர் என்ட்ரிஸ் ஆர் எலமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இது ரோ 1, இது ரோ 2, இது ரோ m, இது காலம் 1 காலம் 2 காலம் 3 காலம் n. அது மாதிரி இதில் m ரோஸ் n காலம்ஸ் இருக்குது இந்த மேட்ரிக்ஸில். இப்போ இது ஆர்டர், இல்லைன்னா இதுக்கு இன்னொரு நேம் சைஸ். ஆர்டர் ஆர் சைஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் m/n. இதை வந்து m/nன்னு படிக்கணும். அது இங்கே டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க. If a matrix A has m rows and n columns, then the order or size of the matrix A is defined to be m/n. Read as m/n. m into n, m cross n படிக்கக்கூடாது, m/n. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் பார்க்கலாம். ரோ, காலம், ஜீரோ மேட்ரிசஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். மேட்ரிக்ஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் ரோ இஸ் கால்ட் அ ரோ மேட்ரிக்ஸ். ஒரே ஒரு ரோ இருந்துச்சுன்னா அது ரோ மேட்ரிக்ஸ். A equal to 1 3 5 8 இப்படி ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. இதுக்கு பேர் ரோ மேட்ரிக்ஸ். ஒரே ஒரு காலம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காலம் மேட்ரிக்ஸ். 1 2 6 7 இப்படி ஒரே ஒரு காலம் இருந்துச்சுன்னா அது காலம் மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன வரும்னா 1/n. n காலம்ஸ், எத்தனை காலம்ஸ் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு ரோ தான் இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரோ மேட்ரிக்ஸ். எத்தனை காலம் வேணாலும் போடலாம். அப்போ இது எவ்வளோ போகும்? A11 A12 A13 எக்ஸட்ரா A1n அப்படின்னு எத்தனை காலம்ஸ் வேணாலும் போகும். ஆர்டர் எதுக்கு? 1/n. ஒரே ஒரு ரோ தான் இருக்கும், ஆனால் காலம்ஸ் எத்தனை வேணாலும் போகும். அப்போ இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது Aij 1/n அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதே மாதிரி காலம் மேட்ரிக்ஸ், ஒரே ஒரு காலம் இருந்துச்சுன்னா அது காலம் மேட்ரிக்ஸ். இது வந்து இது பின்னு வச்சுக்கலாம். B equal to A11
A21 A31 எக்ஸட்ரா AM1 அப்படின்னு ரோஸ் எத்தனை வேணாலும் வரும். அப்போ இதோட ஆர்டர் m/1. m ரோஸ் இருக்கும், காலம் ஒரே ஒரு காலம் தான் இருக்கும், அதனால் m/1. இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா AIJ m/1 இப்படின்னு போடலாம். இதுக்கு பேர் காலம் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஜீரோ மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் ஆர் வாய்டு மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதை வந்து ஜீரோன்னு டினோட் பண்ணுவோம். அந்த மேட்ரிக்ஸை இப்படி பெரிய ஜீரோ போட்டு டினோட் பண்ணுவோம். ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் ஆர் வாய்டு மேட்ரிக்ஸ். அதில் இருக்கிற எல்லா என்ட்ரிஸுமே ஜீரோ தான் இருக்கும். AIJ என்ன வேல்யூவாக இருந்தாலும் அதோட என்ன என்ட்ரியாக இருந்தாலும் அதோட வேல்யூ ஜீரோவாக தான் இருக்கும். For all values of 1 less than or equal to I less than or equal to M and 1 less than or equal to J less than or equal to N. இப்போ இப்படி ஒரே ஒரு மேட்ரிக்ஸ், ஒரே ஒரு சிங்கிள் காலம் சிங்கிள் ரோன்னு கூட இதை வச்சுக்கலாம். இப்படி ஜீரோன்னு இருக்கும். இல்லை 2/2னா 2 rows 2 columns இப்படிவே இருக்கும். இதை வந்து O2ன்னு சொல்லுவோம். ஜீரோ மேட்ரிக்ஸ் O2 கிடையாது, 0/2ன்னு சொல்லுவோம். 0/2னா ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2/2. இப்போ 3 இப்படி கூட போடலாம். இதுவும் ஜீரோ மேட்ரிக்ஸ் தான். இப்படி ஆல் என்ட்ரிஸ் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் ஆர் வாய்டு மேட்ரிக்ஸ். அதை வந்து ஜீரோ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்ரிக்ஸ் A is said to be a non-zero matrix if at least one of the entries is non-zero. ஒரே ஒரு என்ட்ரி வந்து நான் ஜீரோவாக இல்லாமல் இருந்துச்சுன்னா கூட இட் இஸ் செட் டு பி ஏ நான் ஜீரோ மேட்ரிக்ஸ். இப்போ இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. 0 0 0 0 0 1 0 0 0. இப்போ இதில் ஒரே ஒரு என்ட்ரி 1ன்னு இருக்குது, இல்லை 2ன்னு இருக்குது, இல்லை 5, இல்லை 8, 10 எது வேணாலும் இருக்கலாம் அந்த என்ட்ரி. அப்படி ஒரே ஒரு என்ட்ரி நான் ஜீரோவாக இருந்தால் கூட அது நான் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடையாது, அது நான் ஜீரோ மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது square matrix. A matrix in which number of rows is equal to the number of columns is called a square matrix. That is a matrix of order n/n is often referred to as a square matrix of order n. இப்போ rows and columns ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 1 2 5 3 4 2 6 7 1. இதில் number of rows 1 2 3, number of columns 1 2 3. இப்போ காலம்ஸும் ரோஸும் ஈக்குவலாக இருக்குது, ரெண்டுமே 3 3 தான். இப்படி நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இஃப் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் ஈக்குவல் தென் இட் இஸ் நோன் அஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதோட ஆர்டர் n/n. சேம் நம்பர் ஆஃப் ரோஸ் சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸில், அதனால் n/n. சைஸ் n அப்படின்னு சொல்லலாம், ஆர்டர் n அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. A equal to ABC DCF GHL is a square matrix of order 3. 3 rows 3 columns இருக்கிறதுனால it is a square matrix of order 3. Next definition, diagonal matrix என்னன்னு பார்க்கலாம். Square matrix A equal to AIJ m/n is called a diagonal matrix if AIJ equal to 0 whenever I not equal to J. ஐயும் ஜேவும் நாட் ஈக்குவலாக இருக்கும்போது. இப்படி சொல்கிறத விட உங்களுக்கு இப்படி நான் ஈஸியாக சொல்லிடலாம். இந்த இதுக்கு பேர் இப்போ A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா இந்த சென்டரில் இப்படி போகுதுல, இதுக்கு பேர் தான் இந்த டயகனல். இதுக்கு பேர் தான் டயகனல். இந்த டயகனலில் மட்டும் எலமெண்ட்ஸ் இருக்கும், மற்ற இடத்துலலாம் எலமெண்ட்ஸ் இருக்காது, ஜீரோன்னு இருக்கும். இப்போ இந்த டயகனல் மட்டும் 1 5 7, மீதி இடத்துலலாம் 0 இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் டயகனல் மேட்ரிக்ஸ். இந்த டயகனலில் மட்டும் எலமெண்ட்ஸ் இருக்கும், மற்ற இடத்துலலாம் 0வாக இருந்துச்சுன்னா தட் இஸ் நோன் அஸ் அ டயகனல் மேட்ரிக்ஸ். இதுக்கு பேர் டயகனல், இல்லைன்னா லீடிங் டயகனல், இல்லைன்னா மெயின் டயகனல் அப்படின்னு சொல்லலாம். வெறுமனே டயகனல் சொல்லலாம், இல்லைனா லீடிங் டயகனல், இல்லைனா மெயின் டயகனல் சொல்லலாம். அதில் மட்டும் எலமெண்ட், இல்லைனா பிரின்சிபல் டயகனல் அப்படின்னு சொல்லலாம். அதில் மட்டும் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டயகனல் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த டயகனல்லையே இந்த எலமெண்ட்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா, இப்போ இதுவும் 5
இதுவும் 5. இப்படி இந்த டயகனலில் இருக்க எலமெண்ட்ஸை சேமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். டயகனலில் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டயகனல் மேட்ரிக்ஸ். அந்த எலமெண்ட்ஸை சேமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அதே எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக அந்த டயகனலில் இருக்கிற அதே எலமெண்ட்ஸ் எல்லாமே 1 1 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூனிட் மேட்ரிக்ஸ். அதுக்கு பேர் யூனிட் மேட்ரிக்ஸ். டயகனலில் மட்டும் எலமெண்ட்ஸ் இருந்து மற்றதெல்லாம் 0 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டயகனல் மேட்ரிக்ஸ். அந்த லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் சேமாக ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அந்த ஈக்குவலாக இருக்க எலமெண்ட் 1 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூனிட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு யூனிட் மேட்ரிக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி அன் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் பிலோ த மெயின் டயகனல் ஆர் 0. இப்போ மெயின் டயகனலில் 1 5 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் இதுக்கு கீழே இந்த லீடிங் டயகனலுக்கு கீழே இருக்க எலமெண்ட்ஸ்லாம் 0ன்னு இருக்கணும். இங்கெல்லாம் வேறு ஏதாவது எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்படி இங்கெல்லாம் வேறு எலமெண்ட்ஸ் இருக்குது. லீடிங் டயகனலுக்கு கீழே மட்டும் 0 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அப்பர் ட்ரையாங்கிள். அப்பர் இடத்துல மட்டும் வேல்யூஸ் இருக்குது, அப் பிளேஸில் மட்டும் வேல்யூ இருக்குது. ஸோ இட் இஸ் நோன் ஆஸ் அன் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸுங்கிறது இதுக்கு ஆப்போசிட். அதாவது இங்கே நம்பர்ஸ் இருக்கும், இங்கே 0வாக இருக்கும். 1 6 7 5 4 3 இந்த இடத்துல 0 0 0. இப்படி மேலே 0 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதாவது கீழே லோயர் இடத்துல வேல்யூஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். எந்த இடத்துல வேல்யூ இருக்கோ அதை தான் இங்கே மேலே போட்டுக்கணும். இங்கே கீழே வேல்யூஸ் இருக்கா, அதனால் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இங்கே மேலே வேல்யூஸ் இருக்கா, அதனால் இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது a square matrix which is either upper triangular or lower triangle is called a triangular matrix. இது ரெண்டுமே upper triangular இருந்தாலும் சரி lower triangular இருந்தாலும் சரி அது ரெண்டுத்தையும் காமனாக நம்ம triangular matrix அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ். 2 matrices A equal to Aij and B equal to Bij are equal if and only if both A and B are of the same order, the corresponding entries of A and B are equal. எப்போ ரெண்டு ஈக்குவல் மேட்ரிசஸ் சொல்லுவோன்னா ரெண்டுத்துக்கும் சேம் ஆர்டர், அதாவது சேம் நம்பர் ஆஃப் ரோஸ் சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கணும். அது உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தே ஆர் செட் டு பி ஈக்குவல் மேட்ரிசஸ். நெக்ஸ்ட் unequal மேட்ரிசஸ்னால் 2 matrices A and B are called unequal if either of condition 1 or 2 does not hold. ஆர்டர் சேமாக இருக்காது, இல்லைன்னா என்ட்ரிஸ் சேமாக இருக்காது. ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கூட தே ஆர் செட் டு பி unequal மேட்ரிசஸ். Next, algebraic operations on matrices. Basic operations on matrices are multiplication of a matrix by a scalar. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது 1 2 5 6 7 2 3 1 6. ஸ்கேலாருங்கன்னா கேன்னு ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா அதான் ஸ்கேலார். இப்போ நான் இதில் 2ங்கிற ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணுறேன்னா இந்த உள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ இது என்ன ஆகும்? 2 × 1 2, 2 × 2 4, 2 × 5 10, 2 × 6 12, 2 × 7 14, 2 × 2 4, 2 × 3 6, 2 × 1 2, 2 × 6 12. இப்படி எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணலாம். Multiplication of a matrix by a scalar. Next, addition or subtraction of 2 matrices and multiplication of 2 matrices. ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணலாம். 1 2 3 4 2/2 மேட்ரிக்ஸ் ப்ளஸ் 5 6 7 8 இன்னொரு 2/2 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணோம்னா இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 1 + 5 6, 2 + 6 8, 3 + 7 10, 4 + 8 12. இப்படி ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணலாம். இதே இங்கே ப்ளஸுக்கு பதிலாக இப்போ மைனஸ் போடுறேன். அப்போ என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது உள்ளே இருக்க சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ 1 2 3 4 இது நடுவில் இருக்க சைனை ப்ளஸ் ஆக்கிட்டு இதில் இருக்க சைனெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? -5 -6 -7 -8ன்னு ஆகிடும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 - 5 -4,
2 minus 6 minus 4, 3 minus 7 minus 4, 4 minus 8 minus 4 அப்படின்னு வரும். இப்படி சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ மேட்ரிசஸ், ரெண்டு மேட்ரிசஸை மல்டிப்ளையும் பண்ணலாம். அதுவும் ஆல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் ஆன் மேட்ரிசஸ் தான். இப்போ மல்டிப்ளை பண்ணுறதுனா எப்படி பண்ணுவோம்? ஏங்கிறது 1 2 3 4ன்னு வச்சுக்கலாம். ஏ இது. பிங்கிறது 2 1 2 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏபினா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தீஸ் டூ மேட்ரிசஸ். ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ரோ இதில் ஃபஸ்ட்டு காலம். அப்போ 1 into 2 1 into 2. அடுத்தது செகண்ட் எலமெண்ட் 2, இந்த காலமில் செகண்ட் எலமெண்ட் ப்ளஸ் போட்டு 2 into 2. இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்துக்கணும். 1 into 1 1 1 into 1 ப்ளஸ் 2 into 2. இந்த ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 2 into 2. இப்போ ஃபஸ்ட் ரோக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கலாம். செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 3 into 2 ப்ளஸ் செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கலாம் 4 into 2. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் 3 into 1 ப்ளஸ் 4 into 2. அதாவது ஃபஸ்ட் ரோவையும் ஃபஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுறோம். அப்புறம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலமுக்கு போடுறோம். அப்புறம் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். 2 into 1 2 ப்ளஸ் 2 into 2 4, 3 into 2 6 ப்ளஸ் 4 into 2 8, 1 into 1 1 ப்ளஸ் 2 into 2 4, 3 into 1 3 ப்ளஸ் 4 into 2 8. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 6 14 5 11. இதுதான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ். இது இவ்வளவும் செய்கிறது பேர் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் மேட்ரிசஸ். இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் நான் அப்படியே உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி காமிச்சேன். ரெண்டுமே 2x2 மேட்ரிக்ஸ்னால ஈஸியாக மல்டிப்ளை பண்ண வந்துருச்சு. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் 3/4ன்னு இருக்குது, இன்னொரு மேட்ரிக்ஸ் 2/3ன்னு ஆர்டர் இருக்குது. ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3/4, இன்னொரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2/3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, a matrix A is said to be conformable for multiplication with the matrix B if the number of columns of A is equal to the number of rows of B. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இது m/n, இது n/r இப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் is equal to the செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ. இது ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ், இது செகண்ட் மேட்ரிக்ஸ், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது 2/3, இன்னொரு மேட்ரிக்ஸ் எனக்கு 3/4. இப்படி இருந்துச்சுன்னா தான் இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் 2/4 மேட்ரிக்ஸாக வரும். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோ காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். இல்லைனா மல்டிப்ளை பண்ண முடியாது. வர ரிசல்ட் வந்து இது ரெண்டையும் சேர்த்து வரும். மல்டிப்ளை பண்ண பிறகு வர ரிசல்ட் அதோட ஆர்டர் m/r, இங்கே 2/4 அப்படின்னு வரும். இதுதான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ்க்கு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அடிஷன், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிசஸ் பார்க்கலாம். A + B ரெண்டு சேம் ஆர்டர் உள்ள மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறோம். வர ரிசல்ட் வந்து அதே ஆர்டராக தான் இருக்கும். இப்போ 2/3 மேட்ரிக்ஸையும் இன்னொரு 2/3 மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணால் வர ரிசல்ட்டும் 2/3 மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு A + B is equal to B + A. மேட்ரிக்ஸ் அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஃபஸ்ட்டு A போட்டுட்டு அடுத்தது B போட்டு ஆட் பண்ணாலும், ஃபஸ்ட்டு B போட்டுட்டு அடுத்தது A போட்டு ஆட் பண்ணாலும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் கம்யூட்டேட்டிவ். நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ். A + B + C, ஏவையும் பியையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சியோட ஆட் பண்ணுறோம். திஸ் வில் பி ஈக்குவல் டு பியையும் சியையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏவோட ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். மேட்ரிக்ஸ் அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ். நெக்ஸ்ட் 0 இஸ் அடிட்டிவ் ஐடென்டி. A + 0 ஒரு மேட்ரிக்ஸோட 0 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணாலும் இல்லை 0 மேட்ரிக்ஸோட ஒரு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணாலும் ரிசல்ட் அதே சேம் மேட்ரிக்ஸ் தான் வரும். இந்த 0க்கு பேர் ஐடென்டி மேட்ரிக்ஸ். 0 மேட்ரிக்ஸ் தான் ஐடென்டி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு A + -A = 0 = -A + A. ஏவோட அதோட நெகட்டிவ் மேட்ரிக்ஸ், நெகட்டிவ் மேட்ரிக்ஸ்னால் -A, இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு வர ரிசல்ட் 0 மேட்ரிக்ஸ். இல்லைன்னா நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் ப்ளஸ் A ஆட் பண்ணோம்னா அதோட ரிசல்ட் 0 மேட்ரிக்ஸ். இப்போ இந்த -Aக்கு பேர் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் A.
நெக்ஸ்ட் a + bன்னு ரெண்டு ஸ்கேலார் ஆட் பண்ணிவிட்டு ஏவோட மல்டிப்ளை பண்ணுறோம். திஸ் வில் பி ஈக்குவல் டு தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். AA + BA அண்ட் A × A + B இஸ் ஈக்குவல் டு AA + AB. அடுத்தது மல்டிப்ளிகேஷனில் A × BA இஸ் ஈக்குவல் டு AB × A. இது ரெண்டும் ஸ்கேலார், ஏயும் பியும் ஸ்கேலார். இப்படி ஏவோட பிஏ ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஏ மல்டிப்ளை பண்ணுறது, இந்த ரெண்டு ஸ்கேலாரையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஏவோட மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் IA = A. ஐங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஐடென்டி மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். அப்புறம் ஜீரோ மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ மேட்ரிக்ஸ் தான் வரும். ஐடென்டி மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். ஜீரோ மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ மேட்ரிக்ஸ் தான் வரும். ஐடென்டி மேட்ரிக்ஸுங்கிறது இப்படி இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் காமனாக இந்த 1 1 இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் ஐடென்டி மேட்ரிக்ஸ். இப்படி 3/3க்கு இப்படி வரும், 2/2க்கு 1 0 0 1 இப்படி வரும். இதுக்கு பேர் தான் ஐடென்டி மேட்ரிக்ஸ். இது I2, இது I3. அந்த ஆர்டர் கீழே போட்டிருக்கோம் I2 I3ன்னு. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் அசோசியேட்டிவ். பிசியை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஏவோட மல்டிப்ளை பண்ணாலும், ஏபியை மல்டிப்ளை பண்ணிவிட்டு சியோட மல்டிப்ளை பண்ணாலும் இட் வில் பி ஈக்குவல். அது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் அசோசியேட்டிவ். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. A × B + C = AB + AC. லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன். B + C ஆட் பண்ணிவிட்டு ஏவோட மல்டிப்ளை பண்ணோம்னா இட் வில் பி ஈக்குவல் டு AB + AC. நெக்ஸ்ட் ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ். A + B ஆட் பண்ணிவிட்டு சியோட மல்டிப்ளை பண்ணோம்னா இட் வில் பி ஈக்குவல் டு AC + BC. நெக்ஸ்ட் ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணுறோம். ஆல்ஃபா × AB மேட்ரிக்ஸோட ஏயும் பி மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆல்ஃபாங்கிற ஸ்கேலார் ஆட் பண்ணால் இட் வில் பி ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸோட ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஏ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஏ மேட்ரிக்ஸோட ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு பி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் I இஸ் a யூனிட் மேட்ரிக்ஸ்னால் AIA = IA = A. அதுதான் ஏற்கனவே சொன்னோம். அந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ஐடென்டி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணால் சேம் மேட்ரிக்ஸ் தான் வரும். இந்த ஐக்கு பேர் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி. அடிட்டிவ் ஐடென்டிங்கிறது 0. அடிட்டிவ் ஐடென்டி 0. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிங்கிறது அந்த ஐ. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஒரு டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா, பை இன்டர்சேஞ்சிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை A டிரான்ஸ்போஸ் AT. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. A = 1 5 7 2 6 8 3 1 2 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா A டிரான்ஸ்போஸ் என்ன வரும்னா, இதுதான் A டிரான்ஸ்போஸோட சிம்பிள். என்ன வரும்னா, இந்த ரோஸை காலம்ஸாகவும் எழுதணும். காலம்ஸையும் ரோஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட் ரோ 1 5 7 இருக்கா, அதை காலமாக எழுதிடணும் 1 5 7. செகண்ட் ரோ 2 6 8 இருக்கா, அதை செகண்ட் காலமாக எழுதிடணும். தேர்ட் ரோ 3 1 2 இருக்கா, அதை தேர்டு காலமாக எழுதிடணும். இப்படி எழுதுனா இதுதான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் A. டிரான்ஸ்போஸ் ஆஃப் A. அதோட சிம்பிள் A போட்டு மேலே ஒரு T போடணும். இப்படி போட்டால் A டிரான்ஸ்போஸ் அப்படின்னு மீனிங். இதில் சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A. இந்த டிரான்ஸ்போஸ்க்கே மறுபடியும் டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா என்ன வரும், மறுபடியும் இதை திரும்ப ரீசேஞ்ச் பண்ணி காலம்ஸை எழுத போகிறோம். அப்போ என்ன ஆகும், ரோங்கிறது ஃபஸ்ட் காலம் ஆகிடும் 1 2 3. செகண்ட் ரோங்கிறது செகண்ட் காலம் ஆகிடும் 5 6 1. தேர்ட் ரோங்கிறது தேர்ட் காலம் ஆகிடும் 7 8 2. இதே A மேட்ரிக்ஸ் தான். அதே A மேட்ரிக்ஸ் தான். ஸோ A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு அதே சேம் மேட்ரிக்ஸ் வரும் A. அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு KA ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு KA டிரான்ஸ்போஸ் வேர் K இஸ் அ ஸ்கேலார். ஒரு ஸ்கேலாரை ஏவோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணுறதும் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு A + B ஹோல் டிரான்ஸ்போஸ் ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது எதுக்கு ஈக்குவல்னா, தனித்தனியாக டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட்டு AB ஹோல் டிரான்ஸ்போஸ் ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதுக்கு எதுக்கு ஈக்குவல்னா, B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். B தனியாக டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு A தனியாக டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு பியையும் ஏயும் டிரான்ஸ்போஸில் B டிரான்ஸ்போஸை ஃபஸ்ட்டு போட்டு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். இது செப்பரேட்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் ரிவர்சல் லா ஆன் டிரான்ஸ்போசஸ். AB ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். இதுக்கு பேர் ரிவர்சல் லா. இது ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த லா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ். A square matrix A is said to be symmetric if A transpose is equal to A. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். அந்த டிரான்ஸ்போஸ் வந்து ஈக்குவல் டு ஏவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. A ஈக்குவல் டு 3 - 6 9 - 6 8 5 9 5 2. இதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் என்ன வரும்? ரோஸ் எல்லாத்தையும் காலம்ஸ் எழுதணும். ஃபஸ்ட் ரோவை காலமாக எழுதுனா 3 - 6 9, செகண்ட் ரோவை காலமாக எழுதுனா -6 8 5, தேர்ட் ரோவை காலமாக எழுதுனா 9 5 2. இப்போ இது ரெண்டும் சேம் தானே இருக்குது. 3 - 6 9 -6 8 5 9 5 2. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்படி டிரான்ஸ்போஸ் எடுத்த பிறகு ஈக்குவல் டு ஏவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதுக்கு பேர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ அந்த ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்தது ஈக்குவல் டு மைனஸ் ஏவாக இருந்துச்சுன்னா அது பேர் ஸ்கியூ சிமெட்ரிக். இது வந்து சிமெட்ரிக். ஸ்கியூ சிமெட்ரிக் எப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்கியூ சிமெட்ரிக். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு 0 2 3 -2 0 4 -3 -4 0 இப்படி இருக்குன்னா ஏ டிரான்ஸ்போஸ் என்ன வரும்? ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட் காலம் எழுதுகிறோம், அப்போ 0 2 3. செகண்ட் ரோவை செகண்ட் காலம் எழுதுகிறோம், -2 0 4. தேர்ட் ரோவை தேர்ட் காலம் எழுதுகிறோம், -3 -4 0. இப்போ இது என்னவாக இருக்குது? இது எல்லாத்துக்கும் மைனஸ் சைன் போடுவோம். 0க்கு மைனஸ் சைன் போட்டாலும் இதே 0 தான். 2க்கு மைனஸ் சைன் போட்டால் -2, 3க்கு மைனஸ் சைன் போட்டால் -3, -2க்கு மைனஸ் சைன் போட்டால் +2 ஆகிடும். 0க்கு அதே 0, 4க்கு மைனஸ் சைன் போட்டால் -4, -3க்கு மைனஸ் சைன் போட்டால் +3, -4க்கு மைனஸ் சைன் போட்டால் +4, 0க்கு அதே தான். ஸோ திஸ் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு -A. இதுக்கு மைனஸ் சைன் போட்டால் என்ன வருமோ அதுதான் இங்கே வருது. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு -A. இப்படி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு 2 தியரம் கொடுத்துருக்காங்க. வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். தியரம் 7.1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ வித் ரியல் நம்பர் என்ட்ரிஸ் ஏ + ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஏ - ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் அ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ ஏவையும் அதோட டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ணோம்னா வர ரிசல்ட் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏ - ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்காக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன மீனிங்? இப்போ ஏ + ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அதே ஏ + ஏ டிரான்ஸ்போஸ் தான் வரும். இதுதான் சிமெட்ரிக். அதே ஸ்கியூ சிமெட்ரிக்னா ஏ - ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா திஸ் வில் பி ஈக்குவல் டு -ஏ - ஏ டிரான்ஸ்போஸ் இப்படி வரும்னு சொல்கிறாங்க. ஏ + ஏ டிரான்ஸ்போஸுங்கிறது சிமெட்ரிக்காக இருக்கும், ஏ - ஏ டிரான்ஸ்போஸுங்கிறது ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும். Next, second theorem, any square matrix can be expressed as a sum of a symmetric matrix and a skew symmetric matrix. எந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதை sum of a symmetric matrix and skew symmetric matrixாக எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதை வந்து half into a + a transpose plus half into a - a transpose அப்படின்னு எழுதலாம். A + A transpose என்னது? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு போன ஃபஸ்ட்டு தியரமில் பார்த்துட்டோம். A - A transpose ஸ்கியூ சிமெட்ரிக்னு பார்த்துட்டோம். இதோட சம்மாக இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸை எழுதலாம். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை கேன் பி எக்ஸ்பிரஸ் as a sum of a symmetric matrix and a skew symmetric matrix. அதுதான் தியரம் 7.2. நெக்ஸ்ட் இதில் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. A matrix which is both symmetric and skew symmetric is a zero matrix. சிமெட்ரிக்காகவும் இருக்குது, ஸ்கியூ சிமெட்ரிக்காகவும் இருக்குன்னா எது இருக்கும்? ஜீரோ மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். ஜீரோ மேட்ரிக்ஸ் தான் அதுக்கு மைனஸ் சைன் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ சிமெட்ரிக்கும் அதே தான், ஸ்கியூ சிமெட்ரிக்கும் அதே தான். ஸோ a matrix which is both symmetric and skew symmetric is a zero matrix.